எங்கள் தாத்தாவோட கனவை நிறைவேற்றிட்டேன் நான். என் பிள்ளைய படிக்க வைக்க படாத கஷ்டப்பட்டு இந்த இசைக்கு போனால் தாங்க சீவனம் ஒன்னப்பட்டினி அப்படியெல்லாம் இருந்து பிள்ளைய படிக்க வைக்கணும்னு போகாத இடமெல்லாம் போய் தகப்பன் போல் வருமா சாமியே நாம் கும்பிட்டுக்கணும் இங்கே வந்து எப்படி வருது பாருங்க. வணக்கம் சார்ன்றீங்களா? எங்கன்னா வணக்கம் எனக்கு வருதாங்க. வணக்கம் சார். இப்படி வேணாம், இப்படி எடுக்கிற மாதிரி நம்ம பேர புள்ளி நம்ம புள்ளியும் வரும். இதோட உன்னை என்னங்க எனக்கு பெருமை வேணுங்க. இந்த பெருமையே போருங்க. அப்புறம் நான் செத்தாலும் ஐயோ பரவாயில்ல. ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். இந்த பறை இசை வந்து பரம்பரை இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமே. இது காலம் கிடையாது. கேள்வியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. போட பறை இவனை, போட பறை அவனை, எங்கன்னா நல்ல மாதிரியாக போய் போய்ச்சி போகணும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட இந்த ஃபேமிலி தான் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட வெற்றி வந்து பர்சனல் வெற்றி அப்படின்னு மாதிரி தான் தோணுது. சுமன் ராஜ் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா, இந்த வெற்றி உங்களுக்கு தான் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருந்தீங்க, உங்கள் ஊர் மக்கள் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருந்தாங்க, எத்தனை பேர் சுமன்ராஜ் வின் பண்ணணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவங்க டைட்டில் வின் பண்ணலை அப்படின்னாலும் அத்தனை பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்கல்ல. கண்டிப்பாக அதை பற்றி. ஆமாங்க. ஸோ எங்கள் ஊர்லங்க எல்லாருமேங்க சுமன்ராஜ் இப்படி பாடுறான் பாட்டு, சாமி பாட்டை எடுத்தாலும் பிரமாதமாக பாடுறான், இந்த சினிமா பாட்டை எடுத்தாலும் பிரமாதமாக பாடுறான் சுமன்ராஜ், உன் பேரன் பாட்டில் பிரமாதம் தேவராஜ், எதுவும் ஃபெயில் சொல்ல முடியாது. எந்த பாட்டு பாடினாலும் உன் பேரன் அருமையாக இருக்குது குரல். அது யார் கற்றுக் கொடுத்து, யார் போனது, எப்படி வந்தது, சின்ன வயசுலே பிடிக்கிற குரல் எப்படி எங்கள் ஊரில் எல்லாமே பெருமையாக புகழாக பேசுவாங்க. சுமன், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து அப்பாவோட ஆசை, இன்னொரு பக்கம் தாத்தா வந்து அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட தலைமுறை வந்து ஒரு மரியாதை தரணும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு என்னன்னு சொல்கிறது, நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே வந்து கடைப்பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக அதை பற்றி. ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜீ தமிழ் சரிகமபாக்கு தான் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சரிகமபாக்கு பாட வந்ததுக்கப்புறம் என்னோடய ஒரே லட்சியம் என்னென்னா, நான் ஃபைனல்ஸுக்கு போகணும். அதன் அடிப்படையில் தான் நான் பாடிட்டுருப்பேன். ஏன்னா ஃபைனல்ஸ் போனால் தான் என் தாத்தாவோட கனவை நிறைவேற்ற முடியும், எங்கள் அப்பாவோட கனவையும் நிறைவேற்ற முடியும். நான் எப்போனா இன்ட்ரடக்ஷன்லேருந்தே வந்து நான் அதுக்கு தகுந்த எஃபெக்ட் தான் கொடுத்து பாடுவேன் எப்பயும். ஏன்னா நான் இப்போ ஒரு பாட்டு எடுக்கிறேன்னா நம்ம ஒரிஜினல் அளவுக்கு பாடணும், ஒரிஜினலாகவே தான் பாடணும் அப்படின்னு நான் நினச்சி பாடுவேன். அப்பப்போ சொல்லுவாங்க ஜட்ஜஸும், ஒரிஜினல் மாதிரியே பண்ணடா, ஒரிஜினல் மாதிரியே பண்ண. காத்திருந்து பாடும்போது குட்டி ஜெயச்சந்திரன் சார் மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இது பெரிய வெற்றி இல்லை, இது ஒரு சின்ன வெற்றி தான். நம்ம இன்னும் எந்த பாட்டு எடுத்தாலும் நம்ம ஒரிஜினல் லெவலுக்கு பண்ணதான் நம்ம நல்லா பாடுறோம். எனக்கு அப்படி தோணும். நான் என்னதான் வந்து நல்லா பாடினாலும் நான் டிவியில் பார்ப்பேன், ஃபோன்லலாம் பார்ப்பேன், ஜட்ஜஸே நல்லா பாடுறேன்னு சொல்லியிருந்தா கூட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, ஒரிஜினல் அளவுக்கு வரலையே அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா எப்போ ஒரிஜினல் இந்த காத்திருந்து பாட்டு, இந்த ஏழை பாட்டெல்லாம் நானே பார்த்து நாம்பள அப்படி பண்ணது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஒரிஜினல் லெவலுக்கு எப்பயும் நான் என் எஃபெக்டை கொடுத்துட்டே இருப்பேன் இந்த சரிகமபால. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவோட கனவை நிறைவேற்றிட்டேன் நான், எங்கள் அப்பாவோட கனவையும் நிறைவேற்றிட்டு. அதுக்கப்புறம் என் ஊர் மக்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கை. கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அந்த ஏவி பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன பையன் அவனோட கனவுக்கு ஓடுறான், ஓகே, ஆனா ஒரு ஊரே ஓடுது அப்படின்ட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஏவி பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலா இருந்தது. ஸோ கண்டிப்பா அதை பத்தி. என் ஊர் மக்கள் எனக்கு நிறைய சப்போர்ட், ரொம்ப சப்போர்ட். எப்படின்னா, நான் இப்போ எப்படி இதுக்கு வந்துட்டேன், அவங்க வீட்டு குழந்தை மாதிரி தான் என்ன பார்ப்பாங்க.
ஊர் மக்கள் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வீட்டு குழந்தைய நினச்சி கமெண்ட்ஸ் போடுவாங்க. நிறையா அப்படிதான்க்கா. அது வந்து மக்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன் நான். கண்டிப்பா, கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து, உங்க குடும்பம் வந்து ஒரு இசை குடும்பம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, பறை அது வந்து என்னைக்குமே வந்து மறையாது அப்படின்ற ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து. ஏன்னா, முன்னெல்லாம் பறை நெறைய வாசிக்கிறவங்க நெறைய பேர் இருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா காலத்தின் கட்டாயப்படி போயிட்டு இருந்தது. காணாம போயிட்டு இருந்தது. ஆமாங்க. ஆனா இன்னுமே இப்போ இருக்கு. ஆனா இப்போ பறை வாசிக்கிறதுனால, இப்போ ஈஸியா வந்து அவங்கள வந்து வேற நோக்கத்துல பார்க்கறது. ஓ! பறை வாசிக்கிறாங்களா? அப்படின்ட்டு கமெண்ட்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த வலிகள், வேதனைகள் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். நீங்க சொல்லுங்க. ஏன்னா, பறை வாசிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அத நெறைய பேர் வந்து ரொம்ப இழிவா பேசுவாங்கல்ல. ஆமாங்க. நீங்க இவ்ளோ வருஷத்துல பார்த்து, அந்த கடந்து உங்க பையன படிக்க வச்சு, அதுக்கப்புறமா நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அத பத்தி. போனா தாங்க எனக்கு அந்த இது, இல்லைன்னா கிடையாது. அப்படி இந்த இசைக்கு போனால் தாங்க சீவனம், போகலன்னா பட்டினி. அப்படியெல்லாம் இருந்து பிள்ளைய படிக்க வைக்கணும்னு போகாத இடமெல்லாம் போய் ஏதோ இந்த இசையை பாட வச்சு இதை அடித்து அதனுடைய இதை கொண்டு வந்து பொறுப்பு சீவனம் இப்படி ஆச்சுங்க. ஏதோ என் பேரப்பிள்ளை வந்து அது ஏதோ கடவுள் கொடுத்து, அந்த கடவுள் கொடுத்த காலத்தில் அதுக்கு படிப்பு வந்து அது வந்து எங்களை எல்லாரையுமே நல்ல மாதிரியா இந்த பறை இசைக்கு போவாங்க, அண்டை கொத்துவங்க, வரப்பு கொத்துவங்க, செதா உடைப்பாங்க, இப்படி பலான வேலை களை கொத்த, கரும்புக்கு களை கொத்த போவாங்க, சவுக்குக்கு களை கொத்த போவாங்க. இப்படி பாடுபட்டு என் பிள்ளையோட படிக்க வைக்க வேணும், நம்ம பிள்ளைக்கு இந்த இது வரக்கூடாது, இந்த கஷ்டம் வரக்கூடாது, எங்கன்னா படித்து அதுவனுடைய தொழில் கற்றுக்கணும், அது நல்ல மாதிரியா போஷிக்கட்டும் இன்னும் இப்படியெல்லாம் என் பிள்ளைகளை அது என் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சேங்க. என் பிள்ளைக்கு புள்ள பிறந்துங்க, அது பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவும் நல்லா அருமையாக வளர்த்து அத்தை நல்லா ஆளாக்கி சரிகம போகணும் இல்லைங்க. ஏதோ நல்ல மாதிரியா என் பேர பிள்ளை பேர் எடுத்து. கண்டிப்பாப்பா. இப்ப என்னன்னா, இப்போ கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது, சில வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் இதெல்லாம் கேட்டிருந்ததுனால, இது யாரும் என் பையனோ இல்ல என் பேரனோ இதை கேட்டுறவே கூடாது அப்படின்ட்டு ஒரு சில வார்த்தைகள், கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா அதை பத்தி ஆமாங்க. அது அந்த இந்த என்னுடைய தொழிலுக்கு வரக்கூடாதுங்க. என் தொழில் இந்த பறை இசைக்கு என் பிள்ளை வரக்கூடாது, என் பேர பிள்ளை வரக்கூடாது. ஆனா அந்த பறை இசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுதுல்ல. உங்களோட பரம்பரை இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமே. வர முடியாது. இப்போ அதை போல இது காலம் கிடையாதுங்க. அதாவதுங்க அந்த காலத்தில் எப்படி எப்படியே பேசி எப்படி எப்படியே பாட்டாக பாடுவாங்க. அதாவது இந்த கேள்வி இல்லைங்க, என் அது என் சக்காலத்தி அது இதுன்னு பாடுவாங்களாங்க, அது கேள்விங்க, பாட்டு இல்லைங்க. அது இப்படி கேட்ட கிளம்பெல்லாம் அப்போ இப்படிலாம் இந்த பாட்டை இந்த கேள்வியெல்லாம் வாங்கின்னு எம்ப பிள்ளையுமா இது போல் இந்த கொண்டாந்து வைக்கணும். இதில் கேள்வியாக அந்த கேள்வியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதை போல் கேள்வியெல்லாம் நடக்கும். போட பாறை இவனை, போட பாறை அவனை, இப்படியா பேசுவாங்க. அப்போ இந்த பாட்டெல்லாம் கேட்டு நம்ம பிள்ளைய நாம் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எங்கன்னா நல்ல மாதிரியாக போய் போஷிக்க போகணும். இந்த தொழில் நம்ம பிள்ளைக்கு வேணாம், நம்ம பேர பிள்ளைக்கும் வேணாம். அப்படியா படிக்க வச்சு என் பேர பிள்ளை நல்ல மாதிரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட அந்த கஷ்டம் உங்களோடையே போகட்டும் அப்படின்ட்டு. ஆமாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இப்போது அவர் சொன்னார் படிக்க வைக்கணுன்ட்டு. பறை இசை கலைஞர்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த சேலரியோ இல்லை எந்த அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் படிக்க வைக்கணும், உங்களை படிக்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. சம்பாத்தியம்லாம் எப்படி இருந்தது? சின்ன வயசில் எப்படி ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, அது கஷ்டம்தான் மேம். அது அவர் சொல்கிற மாதிரி தான். அது ஏதாவது ஒரு டெத்துக்கு போயிட்டு அந்த வருமானம் ஏதோ வருதுன்னா அதை என்ன வருமானம் 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு வந்து நான் 3 பிள்ளைகளை எப்படி கஷ்டப்படுத்துறது சாப்பிட முடியுங்க? அதுக்கு எண்ணெய்,
உப்பு மிளகாய் அது கூட இது பூரா அரிசி வேறு வாங்கணும். ஏதோ அந்த மகராஜ் செயலலிதா அம்மா வந்து ரேஷன் அரிசி கொடுத்தாங்க. அது இப்போ அந்த அம்மா போடுறதுலேருந்து கஷ்டம் இல்லாத சாப்பிட்றோம். அப்போல்லாம் அந்த அரிசி இந்த கூலிக்கு எத்த வாங்கி என்ன பண்ண முடியுங்க? இப்படி வாங்கி இந்த கூலியவா வாங்கிறதுக்கு நம்ம பிள்ளைய வைக்கணும் இந்த வேலைக்கு. நம்ம பிள்ளையாவது நல்ல படிப்பு படித்து நம்ம பிள்ளைக்கு ஏதோ புள்ள இருந்துச்சுன்னா நம்ம பேர பிள்ளையும் அதே போல் படித்து நல்ல மாதிரியாக அது நம்ம சாமியே நம்ம கும்பிட்டுக்கணும். இப்படி கும்பிட்டுக்கணும். இன்னமும் இங்கே வந்து எப்படி வருது பாருங்க எனக்கு. இப்படி என்ன வணக்கம் சார்ன்றீங்களா? எங்கன்னா வணக்கம் எனக்கு வருதாங்க வணக்கம் சார். இப்படி வேணாம், இப்படி எடுக்கிற மாதிரி நம்ம பேர புள்ளையும் நம்ம பிள்ளையும் வரட்டும். அந்த முடிவுக்கு புள்ளியோட படிக்க வச்சேங்க கஷ்டப்பட்டு. ஏதோ இன்னைக்கு நல்ல மாதிரியா நல்ல கண்டிப்பா பேர் கண்டிப்பா புகழா இதோ உங்க முன்னாடி ரொம்பவே ஒரு ஆமாங்க. கௌரவத்தோட பெரிய பெருமையோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆ. கண்டிப்பா கண்டிப்பா உலகமே பெருமைங்க, உலகமே பெருமை ஆகி கொடுத்துக்குதுங்க பேர பிள்ளைங்க. கண்டிப்பா. அண்ட் உங்க பேர புள்ளனால நீங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போய் நின்னீங்க. ஆமாங்க அத்தனை பேர் முன்னாடி ஆமாங்க அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆமாங்க. அதெல்லாம் அத்தனை பேரும் வந்து மெனக்கெட்டு வந்து, அதாவது ஊர் மக்கள் தாங்க அப்படி மெனக்கெட்டு டீ குடிக்க போகிறோம். நாங்கள் தேவராஜே வெற்றி உன் பேரன் வெற்றி பெற்றுட்டான் பரவாயில்ல, இன்னி வரையும் என்ன உனக்கு குறவு? எங்கே போனாலும் ஒரு பாட்டு கச்சேரிக்கு போனால் கூட உன் பேரப்பிள்ளை நல்லா சம்பாரணை கொண்டு வரும். இருக்க அதுக்கு இன்னி வரையும் உனக்கு எந்த கஷ்டமே வராது. உன் தொழிலை கொண்டு வந்து வைக்காத உன் பேரப்பிள்ளைய உன் பிள்ளையும் நல்லா படிக்க வச்சு பாட்டு கச்சேரிக்கு கொண்டாந்து வச்சு விட்டுட்ட. நல்லா பிரமாதமாக பாடுத்து உனக்கு என்ன தேவராசி இன்னி வரும் குறவு உனக்கு? அதை விட ஒரு பெரிய ஒரு பரிசு எதுவுமே இல்லைல்ல. கண்டிப்பா ஆமாங்க. கண்டிப்பா இதோட இன்னும் என்னங்க எனக்கு பெருமை கண்டிப்பா வேணுங்க. இதை விட ஒரு பெரிய இந்த பெருமையே போருங்க. நிபுணம் நான் செத்தாலும் ஐயோ பரவாயில்ல. ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாங்க. எந்த இதுவும் நிபுணம் பரவாயில்லைங்க. இந்த பேர் வந்த தாளங்க அப்படிங்க. பேர பிள்ளையால நல்ல பேர். இன்னும் நிறைய பெருமை சேர்த்திருப்பாரு. இன்னும் நிறைய வருஷம் உயிரோட தான் இருந்து பார்த்துட்டு தான் போகணும் அதை. கண்டிப்பா கடவுளை நான் யாருக்கும் எந்த ஒரு கெட்ட இது கிடையாதுங்க, ஒரு தப்பாகவும் கிடையாதுங்க. அப்படி இல்லாத தொட்டுங்க இன்றைக்கி 80 வயசு மட்டும் ஏதோ நல்ல மாதிரியா அந்த கடவுள் கொடுத்து வச்சுக்கிறாரு. பேர பிள்ளையினுடைய பெருமையை வாங்கிறதுக்கு, என் பிள்ளையினுடைய பெருமை, என் பேர பிள்ளையினுடைய பெருமை வாங்கிறதுக்குங்க. அவங்க அப்பா அம்மா அத்தை பெற்று அத்தை அம்மா இதாக வளர்த்து அத்தை ஆளாக்கி அவங்களுக்கும் புகழ் நல்ல பெருமை எல்லாம் வாங்கி கொடுத்துக்குதுங்க என் பேர பிள்ளை. கண்டிப்பா அது கண்டிப்பா போதும் சாமியாதுங்க. கண்டிப்பா. அதாங்க. சரி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இப்போ இவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டேஜில் ஏறுற அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அவர் வின் பண்ணலை அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைனலி உங்கள் லெகசி ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு தருணம், அந்த ஸ்டேஜ் எதுவுமே யோசிக்க முடியாது. அவ்வளோ க்ரௌடு, இது எல்லாமே வந்து இவர்னால தான் வந்தது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக அதை பற்றி. அதாவது நான் எடுத்த உடனே சொல்லணும்னு சொன்னால், இப்போது ஒரு 3 ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ சுமன்ராஜ் வந்து அப்பாவால் முடியாததை, தாத்தாவால் முடியாததை, அப்பாவால் முடியாததை தன்னுடைய பையன் வந்து அந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த வெற்றியை கொடுக்கும்போது அது சாதாரண வெற்றி கிடையாது. அது எந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி இல்லைங்களா? வெற்றி என்பது கொண்டாட்டம் இல்லை, கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஏவிலெலாம் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி தான். இப்போ அதை இப்போ ஃபைனல் வந்து ஃபினாலேவில் போய் அவன் ஸ்டேஜில் நின்று பாடின இடம் எந்த இடம் தெரியுங்களா? அது 2 டேஸுக்கு பேக் வந்து இளையராஜா சாரும் அவருடைய கச்சேரி அங்கே நடந்தது. அதை நினைக்கும் போது நான் எந்த இடத்துல இருந்தேன், எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் காலேஜ் முடித்த புதுசு, ரொம்ப ஆர்வம் கச்சேரி. ஏன்னா நான் இப்போ நல்லா பாடுறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. என்னை வந்து 7th என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து மயில் வாகனம் பாடகரங்க, பைத்தாம்பள்ளியில் மயில் வாகனம் பாடகருங்க, பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போகிறதுங்க. அது கூட வந்து என் பிள்ளை எடுத்துன்னு போவாங்க. புள்ள குரல் அப்படி, புள்ள என்ன கொடுக்குறாரோ அவர் வாங்கித்தான் வருங்க. இப்படி எனக்கு வேணுங்க, அப்படி எனக்கு வேணுங்க, கொள்ள வேணுங்க கேட்காது. அம்மா விருப்பப்பட்டு எங்கே கச்சேரிக்கு போனாலும் மயில் வாகனம் கச்சேரிங்க. அது பிள்ளை வந்து எடுத்துன்னு போய் கற்றுக் கொடுத்து அவர் இந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அவர் பிள்ளைக்கு ஏதோ வெற்றியான வெற்றிங்க. இப்போங்க எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. ஆமாங்க.
அது அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு, அதுதான். ஆமா தெரியுது. அந்த அளவுக்கு அதுதான். வந்து அதை எவ்வளவு அவருக்கு தெரியல, எந்த அதுதான் அளவுக்கு வெளிப்படுத்தணுன்றது கண்டிப்பா. தெரியல. ஏன்னா இப்போ எவ்வளவு வலி இருந்திருந்தா இந்த வெற்றி வந்து எவ்வளவு பெரிய வெற்றின்னு நல்லாவே ஆமா, தெரியுது. கண்டிப்பா. அதுதான் அந்த ஸ்டேஜ் மூமெண்ட் அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா நீங்க ஃபைனலிஸ்ட்ல வந்து இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு ஒரு சந்தேகம் வேற, ஒரு பயம் நிறைய பேருக்குலாம் இருந்தது. செலக்ட் ஆனோடனே ஓகேப்பா ஃபைனலிஸ்ட் வந்தாச்சு, கண்டிப்பா வின் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எங்கள பொறுத்தவரைக்கும் சுமன் ராஜ் தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். ஸோ நீங்க ஆரம்பிங்க அந்த ஆடியன்ஸ் பத்தி. இப்போ நான் ஃபைனல்ஸுக்கு போயிட்டு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவ்வளோ மக்கள் தான். ஏன்னா என்னை நிறைய சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸில் நான் நல்லா பாடலைனாலுமே நீ இன்னும் நல்லா பாடுவப்பா, நல்லா பாடிட்டே தானே இருந்த, நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இரு, ஃபைனல்ஸ் போகலனாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா பாடிட்டே இருன்னு அவங்க சொன்னதுனால தான் எப்படி இவ்வளோ மக்கள் நம்மளுக்காக இருக்கிறாங்க பின்னாடி. ஏன்னா எனக்கு சரிகமபாக்கு வந்தப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாது, ஃபாலோவர்ஸ்னா என்னன்னு தெரியாது, தெரியாது. கமெண்ட்ஸ்னா கூட என்னன்னு தெரியாது. வர அப்பதான் வந்து இந்த பார்க்கப்ப நானே பார்க்க மாட்டேன் கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சும்மா விட்டுட்டு போயிடுவேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நானே எடுத்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்ப்பேன். அப்படி என்னதான் அப்படி அதுல இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து அம், அவங்க பையன் மாதிரி நினைச்சு கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. நீ வரலனாலும் பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சந்தோஷம், நீ எங்க மனசுலலாம் நிறைய இடம் பிடிச்சிட்டப்பா, என் தாத்தா எப்படி இருக்கிறாங்க, தாத்தா நல்லா இருக்கிறாங்களா, தாத்தாவையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ம் எங்க மனசுல நீ ரொம்ப நிறைய இடம் பிடிச்சிட்டப்பா, என் என் பையன் வந்து உன்னோட எப்படி சொல்றது, உன்னோட ரசிகரா மாறிட்டான். என் நம்ம அப்பா வீட்டு பையன் மாரி தான் நெறைய பேர் இருக்காங்க. அதாவது எங்களுக்கு ஒரு பெர்சனல் விக்டரி. நம்ம வீட்ல ஒரு பையன் வந்து ஜெயிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்தது கண்டிப்பா. ஆ அஃப்கோர்ஸ் நான் இன்னொரு விஷயமும் கேட்கணும். இந்த லைஃப் இஸ் ஃபுல் சர்க்கிள். வாழ்க்கை முழுமையானது அப்படின்ட்டு. ஏன்னா, தாத்தா எவ்வளோ தூரம் வந்து அப்பாவ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதோ, இல்ல நீங்க வந்து சுமன வந்து படிக்க வைக்கிறதோ அப்படின்னு இருக்கும்போது, திரும்ப நீங்க வந்து தாத்தாக்கு வந்து எழுத கத்துக் குடுக்குறது. இதுதான் அந்த லைஃப் இஸ் ஃபுல் சர்க்கிள் அப்படின்ட்டு. அந்த வாழ்க்கை முழுமையானதுன்ட்டு, அது எப்படி தோணுச்சு? உங்க தாத்தாக்கு நம்ம கத்துக் குடுக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி படிப்பு இல்லைங்க எனக்கு. இரு நான் சொல்றேன். ஆ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரேஷன் இதுக்கெல்லாம் போவாங்கல்ல, ஆமா. அரிசி எல்லாம் வாங்க. அப்போ போனா தாத்தாவுக்கு சைன் எல்லாம் போட தெரியாது. இந்த இதுல வந்து இங்க் வச்சு இப்படிதான் வச்சுட்டு வருவாங்க. அப்ப நானும் பார்ப்பேன். சும்மா ஒரு தடவை போனேன். தாத்தா எங்க தான் தாத்தா போறேன்? நான் இந்த இடத்துக்கு போறேன்ப்பா. பார்த்தா வெயில்ல எல்லாரும் நிக்கிறாங்க. தாத்தா கியூல நிக்கிறாங்க. போயிட்டு நின்னு நான் வந்து சைக்கிள்ல உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒரு மரத்தடியில. தாத்தாவை நான் இங்க இருந்து பார்க்குறேன். என்னதான் பண்றாங்கன்னு. எல்லாரும் வந்து சைன் போடுறாங்க. வயசானவங்க இது மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. ஏன் நம்ப எனக்கு அப்ப தெரியும். நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். தாத்தாவுக்கு சைன் போட தெரியும் போலருக்குது. அ அப்படின்னு ஆனா வந்து தாத்தா போயிட்டு இதுதான் வச்சுட்டு வராங்க. அப்ப நான் கேட்டேன். "ஏன் தாத்தா நீ உனக்கு சைன் போட தெரியாதா?" அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா எனக்கு தெரியாது இல்ல. நீ ஸ்கூல் போனேன்னு சொன்னியா தாத்தா கொஞ்ச நாளு 3 வரைக்கும் அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா நான் போனா எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே தாத்தா நான் கத்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் வந்து டைம் கிடைக்கல. ஏன்னா ஸ்கூல் அப்படின்னு இருந்துட்டு. இங்க வந்து தான் நான் யோசிச்சேன். எதனா நம்ம தாத்தாவுக்கு பண்ணியாகணும். இவ்வளோ பெருமையா சேர்த்து குடுத்தாலும், அவங்க இனிமே எந்த இடத்துக்கு போனாலும் ஒழுங்கா உட்காரணும், சைன் போடணும், நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல அந்த மாரி சொல்லி கத்துக் குடுத்தேன். கத்துக் குடுத்து இவங்க இப்ப எங்க போனாலும் சைன் தான் போடுறாங்க. அந்த இது வைக்கிறது இல்ல. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா ஆமாம். ஆ என்னடா இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பறவை வாசிக்கிறவங்கள எப்படி பார்ப்பாங்களோ, என்னடா இன்னும் கை நாட்டா அப்படின்னு தான் ஈஸியா கமெண்ட்லாம் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த சைன் போடுற அந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பா அதான். நான் சொன்னேனே, இவருக்கு எவ்வளோ தூரம் கஷ்டத்த இருந்தாலுமே அந்த வாழ்க்கை முழுமையானது அப்படின்ட்டு. சரி நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து 2 சைடும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஒண்ணு அப்பாவோட பேர எப்படியாவது காப்பாத்தணும், இல்ல அவரோட இந்த லெகசிய கன்டின்யூ பண்ணணுன்ட்டு. இன்னொரு பக்கம் சுமன வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. உங்க மேல ஒரு ஆடட் பிரஷர் அப்படின்னு ஒண்ணு போட்டு சம்வேர் உங்களோட ட்ரீம்ஸுமே வந்து காணாம போயிருக்கு. நாங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். அந்த வலின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு பேஷனோ, இல்ல ட்ரீம நோக்கி நம்ம பயணிக்கும்போது, நம்மளோட ட்ரீம் எங்கேயோ இந்த கடந்து வந்த பாதையில வந்து அது நிறைவேறாம போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்லை, அது உண்மைதான் மேடம். தம்பி வந்து பாட ஆரம்பித்து பண்ணும்போது அதுலேருந்து நான் என்னுடைய பாட்டையே சுத்தமாக விட்டுட்டேன். ஏன்னா அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதை அப்படி தான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுவும் கேட்கும்போது ஸ்டேஜில் எப்படி சார் இருந்தது, ஏன் அந்த வலியை வெளிப்படுத்துறீங்க, ஏன் அந்த அழுகையை வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. காலேஜ் படிக்கும்போது என் ஊர் பக்கத்து ஊரில் திருவிழா, தீமிதி திருவிழா.
அங்கே வந்து நான் பல காலேஜ்னால் அதுக்கு 11th 12thலேருந்தே ஒரு சிலது பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். இப்போ காலேஜ்ன்னும் போது நம்ம கல்லூரி படிச்சுட்டுன்னும் போது அப்பயும் அந்த படிப்புக்குள்ள மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 12th அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னும் போது அதுக்குள்ள மரியாதை. அப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஒருத்தர் அறிமுகமாக வர்றாரு. பக்கத்து தீமிதி திருவிழாவில் கச்சேரி நடக்குது. அந்த கச்சேரியில் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் வந்துருங்க கண்டிப்பாக. இது வந்து அவுட்டோர், இன்டோருன்னுவாங்க, அவுட்டோருன்றாங்க. இது ஓப்பனாக இதில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இன்டோர் இருந்தால் பரவாயில்ல, அவுட்டோரில் பண்ண இல்லை இருந்தாலும் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்றாப்புல. நான் என் ஊரில் அப்போ ஒரு சிலதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம கச்சேரி வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பாடாமல் வந்துட்டா அதை எப்படி அசிங்கப்படுத்துவாங்க பசங்க, அதை எப்படி வேறு மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு துணியை வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம தீர்த்துறதுக்கு வசதி இல்லை. அந்த கப்பு மாதிரி இருக்கிறதுல கறி துண்டை போட்டு நான் அந்த துணியை தீர்த்துறேன். ஒரு சில்வர் கப்பில் ஹீட்டு இறங்கும் இல்லைங்களா, அதில் அந்த நெருப்பு அடுப்பினுடைய நெருப்பை உள்ளே போட்டு அயன் பண்ணுறேன். துணியை அயன் பண்ணுறேன். அயன் பண்ணி அதை எப்படி எடுத்துன்னு போகிறது? இது ஏன்டா நம்மலாம் கச்சேரிக்கு போனால் நீ எதுக்கு ஏதோ எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்பான் இல்லையா பையன் கூட வர என் ஃப்ரெண்டு. அப்போ அதை நான் பனியன் போட்டுக்கிறேன், பின்னாடி போட்டு அதை மறைச்சிக்கிறேன். பின்னாடி போட்டு மறைச்சிக்கிட்டு வந்து நான் நிற்கிறேன். கூடவே தான் ஃப்ரெண்ட்ஸும் கூடவே தான் நிற்கிறேன். அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறேன். ஐயோ வந்துட்டிங்களா, கண்டிப்பாக கொடுக்குறேன்ப்பா, வெயிட் பண்ணுங்க அப்படின்றார். அப்போ ஷர்ட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் பின்னாடி. ஏன்னா எடுத்த உடனே போய் போட்டுட்டு மேலே ஏறணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ திரும்ப ஒரு 2 பாட்டு போகுது சார் அப்படின்றேன். இல்லை கண்டிப்பாக கொடுக்குறேன்பா. 3 4 5 போகுது. அப்புறம் அவர் நம்மளை பார்க்கவே இல்லை. அப்போ நான் எவ்வளோ எதிர்பார்ப்போடு அந்த இடத்துக்கு போகிறேன். அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்மளால அதை நம்ம ஆசைப்பட்டு போனதை நம்மளால முடியலையே. அப்போ நான் அவ்வளோ ஒரு ஒன்றும் கிடையாது, ஒரு லோக்கலில் சாதாரண கச்சேரி தான் அது, சின்னதாக அப்படி தான் லோக்கலில் இருப்பான். அவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த வலி வேதனையை என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்காம வந்துட்டு இன்றைக்கி இந்த சரிகமப்பா ஜீ தமிழ்ன்றது சாதாரணங்களா, வேர்ல்டு லெவல் ஸ்டேஜ்ன்றேன் இல்லைங்களா. அந்த ஜீ தமிழுக்கு நான் எத்தனை முறை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் மேடம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் 3 தலைமுறையை திருப்பி போட்டிருக்கிறாங்க. என் வாழ்க்கையே வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேறு மாதிரி மாறி போயிருக்கு, நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்தி இப்படியே போங்க. அப்போ அவங்க நம்மளை கூப்பிட்டு வந்து எங்கே இருந்த என்ன இன்றைக்கி கூப்பிட்டு வந்து அறிமுகம் மட்டுமா படுத்திருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக தன்னுடைய குழந்தையாக எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல சேர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது எனக்கு முழுமையாக அடையலைங்க. இதே மாதிரி பல சுமன்ராஜ் பல வில்லேஜில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அத்தனை சுமன்ராஜும் வந்து வெளியில் வந்து இவனை எப்படி இவனுடைய வளர்ச்சி எங்களுடைய 3 தலைமுறை மாறிச்சோ அதே மாற்றத்தை கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க பண்ணணும்னு இந்த நேரத்தில் நான் ரொம்ப கண்டிப்பா. ஏன்னா இந்த மாற்றம் வந்தாதான் வந்து எங்கேயோ ஒளிந்து இருக்கிற அந்த ஒரு திறமை வந்து வெளியில ஈஸியா இப்படிதான் வந்து காட்டவே முடியும். நீங்க சொன்னீங்களே சார், அந்த மிஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, அங்க அந்த ஸ்டேஜ் போக முடியல அப்படின்ட்டு, கட் பண்ணா இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னு இருக்குல்ல, அந்த எப்படி இருக்கு? அதுதான் மேடம் அந்த வெளிப்பாடு. போன உடனே அவன் காலில் விழுறது, போன உடனே அவனை கட்டிப்பிடிச்சு அழறது. ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்டஸ்டன்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க போல, உங்கள் அப்பா ஐயோ உங்கள் அப்பா ஏறிட்டாருப்பா, தாங்க முடியாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி. இதனுடைய வலி வெளிப்பாடு தான் மேடம் அது. இந்த மாதிரி இது ஒன்றும் கிடையாது மேடம். இது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பல ஸ்டேஜில் நின்று பல ஸ்டேஜில் திரும்ப வந்து என் வலி வேதனைகளை நான் யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு என் மிஸ்ஸஸ் கிட்ட கூட நான் சொன்னதில்லை. ஒரு சிலது இதெல்லாம் போயிட்டு எங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு சிலது சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு சிலது சொல்லும்போது அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன கடந்த சீசன் 3 4 5க்கு என்ன அவங்க தான் அனுப்பி விட்டாங்க. நீங்கள் போங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி இல்லாமல் முடியாது, முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு கிடைக்காம என் பையனுக்கு கிடைக்குதுன்னும் போது எனக்கு கிடைச்சா ஒரு சின்ன சந்தோஷம் தான் மேடம் இருக்கும். ஆனால் நான் பெற்றெடுத்த என் பையனுக்கு கிடைக்குதுன்னும் போது அது எத்தனை முறை எவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக எங்கள் அப்பா எனக்கு எதுக்கு சந்தோஷப்படுறாரு, என் பையனுடைய பேர பிள்ளைக்கு தான் பாசம் அதிகமாக இருக்குன்னுவாங்க. அப்போ பையன் சந்தோஷப்படுறதோ பேரப்புள்ள வெற்றி அடையறானும் போது அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், இரட்டிப்பு சந்தோஷம் தான். அதுதான் அதை தான் மேடம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் ஜீ தமிழில் மேலே ஏறினாலே அழ ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் பார்க்காத நான் எந்தெந்த ஸ்டேஜை பார்த்தேன், சின்ன ஸ்டேஜுக்கு தேங்கி இப்படி எத்தனை முறை ஏங்கி நின்று இருப்பேன். ஆனால் இது என்ன மாதிரி ஸ்டேஜ், அதுலேருந்து ஃபைனலுக்கு கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்களே, அதுலேயும் என்ன ஏற்றுறாங்களே,
இதெல்லாம் ஏதாவது ஈடு கொடுக்க முடியும்? கண்டிப்பா சார். இது அதுதான் வந்து மேடம். அந்த பிரைஸ்லெஸ் மொமெண்ட்ஸ் கண்டிப்பா. அதை தான் வந்து ஒவ்வொரு முறையும் என்னுடைய அழுகையால் நான் வெளிப்படுத்துறேன். புரியுது, புரியுது. இப்போ இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம முடிக்கும்போது எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அப்பாவுக்கு ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னா என்ன? ஏதான 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. அப்பா நீங்க கடைசியில எனக்காக இன்னொரு பாட்டு பாடணும். நீங்க தனியா பாடுங்க. குரல் தான் வராதுங்க. பாடுங்க பாடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் பாடிடுவாங்க. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம், உன் வேர்வை துளிதான்பா நாம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமியில உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளும் கூட நிகர் இல்ல, அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அப்பா எனக்காக ஒரு 2 லைன் நீங்க தனியா. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க, குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே பெத்த புள்ளே சொந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. வயசாயிடுத்து, குரல் சீர் வராது. ரொம்ப அழகா இருக்கு. இல்ல தன்னடக்கம் நினைக்கிறேன் அப்பாக்கு. பிள்ளைய பெற்றால் கண்ணீரு தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெற்றால் கண்ணீரு தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளை மனமே கல்லம்மா பெற்ற மனமே பித்தம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, இந்த சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஏ சூப்பர்ப்பா, சூப்பர். இந்த வெற்றி வந்து உங்க குடும்பத்துக்கு இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய நீங்க வெற்றி பெறணும்ட்டு என்னோட வாழ்த்துக்கள். அப்பா இவன் நிறைய வெற்றி படுவாங்க, நீங்க பார்த்துட்டு தான் போறீங்க சரியா? ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து இதுக்காக தான் நீங்க வந்து இவ்வளோ முயற்சி எடுத்தீங்க. அது வந்து அது போய் ஃபுல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். கரெக்டா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வெற்றி பெற மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.